பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்களும் எகிப்தியர்களும் வணிகத் தொடர்பில் இருந்தனர் என்பதை சங்க இலக்கியங்கள் நமக்கு உணர்த்துகின்றது. அதற்கு சான்றாக தற்போது கிடைத்துள்ள தொல்லியல் ஆதாரங்கள் நமக்கு அமைந்துள்ளது. முதலில் சங்க இலக்கியங்களில் இருக்கும் ஆதாரத்தை காணலாம். சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் இன்றைய காலத்தைப் போலவே அந்த காலத்திலும் இமிகிரன்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் புலம்பெயர் மாக்கள் எகிப்தில் இருந்து தமிழகத்திற்கு வருகை புரிந்தனர். அப்படி வருகை புரிந்த எகிப்திய புலம்பெயர் மாக்கள் தங்களுடன் பல்வேறு பொதிகளையும் சுமந்து வந்தனர். அந்த பொதிகளை எளிதில் அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக தங்கள் மொழியான கண்ணெழுத்தில் தம் பெயர்களை பொறித்து வந்தனர் என்ற அரிய தகவல் இந்திர விளைவு எடுத்த காதையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இதோ அந்த வரிகள் தங்களின் பார்வைக்கு. வம்ப மாக்கள் தம்பெயர் பொறித்த கண்ணெழுத்து படுத்த எண்ணுப்பல் பொதிக் கடைமுக வாயிலும் கருந்தாள் காவலும். இதில் கண்ணெழுத்து என்பது எகிப்திய நாட்டின் பண்டைய எழுத்தை குறிக்கிறது. இதற்கு மேலும் புகாரின் கடற்கரையை விவரிக்கும் பொழுது இளங்கோவடிகள் அந்த கடற்கரையில் தமிழர்களுடன் கலந்து வாழ்ந்த யவனர்களை பற்றியும் குறிப்பிடுகிறார். அவர்கள் தங்கள் நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து தமிழகத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் என்பதையும் தெளிவாக கூறுகிறார். இதோ அந்த வரிகள் தங்களின் பார்வைக்கு. கயவாய் மருங்கிற் காண்போர் தடுக்கும் பயனற வரியா யவனர் இருக்கையும் கலந்தரு திருவிற் புலம்பெயர் மாக்கள் என்று குறிப்பிடுகிறார். இதேபோல் மதுரை காண்டத்தில் கோவலன் மதுரையின் கோட்டைக்குள் நுழையும் பொழுது அங்கே காவல் காத்து நின்று கொண்டிருக்கும் யவன காவலர்களின் சந்தேகத்திற்கு ஆளாகாமல் கடந்து செல்வதாக குறிப்பிடுகிறார். இதோ அந்த வரிகள். கடிமதில் வாயில் காவலில் சிறந்த அடல்வாழ் யவனர் கைராது புக்காங்கு என்று குறிப்பிடுகிறார். சரி, சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் இருக்கும் ஆதாரங்களை பார்த்துவிட்டோம். தற்போது கிடைத்துள்ள தொல்லியல் ஆதாரங்கள் என்ன கூறுகின்றன என்பதை காண்போம். எகிப்து நாட்டில் பிரமிடுகளில் உள்ள மன்னர்களின் கல்லறைகளில் 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தது உறுதியாகியுள்ளது. எகிப்தின் புகழ்பெற்ற பிரமிடுகளில் உள்ள மன்னர்களின் கல்லறைகளில் சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் மொத்தம் 30 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் 20 கல்வெட்டுகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் உள்ளது. கல்வெட்டுகளில் சிகை கொற்றன் என்ற பெயர் 5 பிரமிடுகளில் 8 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. ஒரு கல்வெட்டில் சிகை கொற்றன் வர கண்ட் என பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் சிகை கொற்றன் இங்கே வந்து பார்த்தார் என்பதாகும். இந்த செய்தி தமிழர்களுக்கு புதிது இல்லை என்றாலும் இது ஒரு சிறந்த கல்வெட்டு ஆதாரமாக கொள்ளலாம். கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தமிழகத்திற்கு வருவதற்கு முன்னே எகிப்தியர்களும் எத்தியோப்பியர்களும் தமிழகத்திற்கு வணிகத் தொடரில் இருந்தனர் என்பதை இது ஆணித்தரமாக உணர்த்துகிறது.